ஒரு தமிழர் தன் 620 ஏக்கர் நிலத்தை ஒரு பைசா கூட வாங்காமல் தானமாக கொடுத்தார். அந்த ஒரு முடிவுதான் இன்று நெய்வேலியை இந்தியாவின் மிகப்பெரிய மின் உற்பத்தி மையங்களில் ஒன்றாக மாற்றியது. தமிழகத்தின் தொழில் புரட்சிக்கு வித்திட்ட பெருந்தலைவர் காமராஜர் காலத்து மற்றுமொரு பிரம்மாண்டம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனமான NLC. 1934 TM ஜம்புலிங்க முதலியார் தனது தோட்டத்தில் கிணறு தோண்டிய போது தற்செயலாக கண்டறியப்பட்டதுதான் இந்த பழுப்பு நிலக்கரி. இந்த திட்டத்திற்காக தனது நிலத்தை அவர் தானமாக வழங்கியது ஒரு வரலாற்று சாதனை. 1956 பிரதமர் நேருவால் அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த மிகப்பெரிய மத்திய அரசு திட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வர மிக முக்கிய பங்கு வகித்தவர் அன்றைய முதல்வர் காமராஜர். இன்று தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கங்களில் ஒன்றான இங்கு ஒரு சிறிய மலையையே பேர்த்தெடுக்கும் பக்கெட் வீல் எக்ஸ்கவேட்டர்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. 1962 மின் உற்பத்தியை தொடங்கிய இந்த நிறுவனம் இன்று மத்திய அரசின் நவரத்னா அந்தஸ்து பெற்ற ஒரு மாபெரும் பொதுத்துறை நிறுவனமாக இருக்கிறது. 2026 சூரிய சக்தி மின் உற்பத்தியிலும் இந்தியாவிலேயே முன்னணியில் உள்ளது. தமிழகத்தின் பொருளாதார தூணாக விளங்குகிறது NLC. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.